Psychosocial support and referral services for vulnerable children. சைக்கோனா சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டை குறிக்கும், நம்மளுடைய மென்டல் ஸ்டேட். சோஷியல்னால் சொசைட்டியை குறிக்கும். ஸோ இந்த சொசைட்டிக்கும் நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, எந்த மாதிரியான சப்போர்ட் நமக்கு சொசைட்டிலேருந்து கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை வல்னரபிள் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதை வேறு யாருக்கெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இப்போது இந்த சைக்கோசோஷியல் சப்போர்ட் அப்படின்றத குறிக்கினா வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். சர்வீசஸ் உங்களுக்கு தெரியும். இன்டர்வென்ஷன்றது ஒரு விஷயம் நடக்கும்போது அதில் நம்மளை இன்வால்வ் பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸோ டைரெக்ஷனோ கொடுக்குறது. ஸோ அப்போ இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, ட்ராமா, வயலன்ஸ், நெக்லெக்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கு. எதுக்குன்னா அவங்களுடைய எமோஷ்னல், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்கை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுமா இந்த சைக்கோசோஷியல் சப்போர்ட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு எமோஷனல் சப்போர்ட். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். எம்பத்தட்டிக் ஸ்பேஸ் ஆல்ரெடி பார்த்தோம். சில்ட்ரன் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் கன்சர்ன்ஸையும் எந்த வித பயமும் இல்லாமல் நம்மள்ட்ட சொல்லணும். ஸோ அப்போ நம்ம நான் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கணும். சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி. ஸோ இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்காக இருக்கலாம், குரூப் கவுன்சிலிங்காக இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்கு கவுன்சிலிங்காக இருக்கலாம். ஸோ அந்த இஷ்யூஸ்லேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்குறது. ஸ்கில் பில்டிங் அண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான டெக்னிக்ஸ், டீப் ப்ரீத்திங், எமோஷன் ரெகுலேஷன், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க, இல்லை ஒரு இஷ்யூ அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து குவிக்காக எப்படி ரெக்கவர் பண்ணி வருது, அதான் ரெசிலியன்ஸ்ன்றது. அதுலேயே உட்காந்துட்டு அந்த இஷ்யூவே யோசிச்சுட்டு இருக்காமல் எவ்வளோ சீக்கிரம் அதில் வெளியே வருது, அதான் ரெசிலியன்ஸ். ஸோ அதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்ஃபர்மேஷன் அண்ட் சைக்கோ எஜுகேஷன். ஸோ அந்த ஏஜுக்கு புரிகிற மாதிரியான சைக்கலாஜிக்கல் விஷயங்கள், சோஷியல் விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லித்தரது. அடுத்தது சோஷியல் சப்போர்ட் நெட்வொர்க்ஸ். ஸோ இந்த வல்னரபிள் சில்ட்ரனுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, பியர்ஸ், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, இவங்களோட ட்ரஸ்டட் அடல்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் அவங்கள்ட்ட ஃப்ரீயாக பேசும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பில்ட் ஆகும், தனிமையில் இருக்க மாட்டாங்க அவங்க. அடுத்து கம்யூனிட்டி இன்டெகிரேஷன், பார்ட்டிசிபேஷன். ஸோ கம்யூனிட்டி லெவல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸு இல்லை வேறு ஏதாவது அகடமிக் கிளப்ஸில் சேர்த்து விட்றது, இல்லை சப்போர்ட் குரூப்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், சோஷியல் ஸ்கில்ஸும் வளரும். அடுத்து அட்வொகசி அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ குழந்தைங்களுக்கு அவங்க ரைட்ஸ் என்னென்னு புரிய வைக்கணும், அதை எப்படி வந்து அவங்க அதுக்கு குரல் கொடுக்கணும்னு நம்ம சொல்லித்தரணும். ஸோ ஒரு இஷ்யூ நடக்கும்போது அவங்களாவே அவங்களுக்கான குரலை அவங்க கொடுக்கணும், அதான் செல்ஃப் அட்வொகசின்றது. தங்களுடைய இஷ்யூஸை வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக அவங்களே குரல் கொடுக்கறது. அதே மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு தேவையான டெசிஷன் மேக்கிங்கையும் அவங்க எடுக்கிற மாதிரி அவங்கள எம்பவர் பண்ணுறது. அடுத்து ரெஃபரல் சர்வீஸ் ஆல்ரெடி பார்த்தோம். யாருக்கெல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸு, மெடிக்கல் கேர், லீகல் எய்ட் அண்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணலாம். கொலாபரேட்டிவ் அப்ரோச், எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். டீச்சர்ஸ், கேர் கிவர்ஸ், பேரண்ட்ஸ், கவுன்சிலர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு சைல்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட மெயின் கோல் என்ன, சைக்கோசோஷியல் சப்போர்ட் அப்படின்னா அந்த சில்ட்ரனோட ரெசிலியன்ஸ். ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டாங்க, அதுலேருந்து எவ்வளோ குயிக்காக வெளியே வர்றது அப்படின்றத நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களோட எமோஷ்னல் வெல்பீயிங், சோஷியல் ஃபங்க்ஷனிங், இது எல்லாத்தையும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு தேவையான சைக்கலாஜிக்கல் என்வாயர்மெண்டல் சப்போர்ட். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் சப்போர்ட் கொடுக்கணும், முழுமையான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அவங்களோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், மற்ற என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அவங்க இருக்கிற அந்த சூழல், அதில் இருக்கிற இஷ்யூஸு, இதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து டேபுலர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா, நமக்கு படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், பாயிண்ட் பை பாயிண்ட் நமக்கு வந்து மனசில் பதியும் அப்படின்றதுனால தான். ஆனால் எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது நீங்கள் டேபுலர் ஃபார்மேட்டில் இல்லாமல் நார்மல் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்லேயே எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கீழே எழுதுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து நிறைய பேஜஸும் கவர் பண்ண முடியும், டீட்டெயில்டாகவும் எழுத முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.